ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த பாட்டில் ஆயில் கேன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அதில் நாங்கள் மேஜராக 3 ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது. இது 3த்தையும் வந்து இந்த பாட்டில் ஆயில் கேன் வந்து சால்வ் பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன, ஒர்த்தாக வாங்கலாமா, அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஃபனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் ஷீட்டால் தான் வந்து அந்த பாட்டிலை வந்து ஃபோல்ட் பண்ணி கொடுத்ததுனால ரொம்பவே சேஃபான பேக்கிங் தான். அதுக்கப்புறம் 2 கேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. 2 1/2 லிட்டர் பாட்டிலு, 2 கேப்பு, ஒரு சிலிக்கான் ஃபனலு. பாட்டிலோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. திக்னஸும் வந்து நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு. வாஷ் பண்ணும்போது ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம், அது என்னென்னு கடைசியாக வந்து பார்த்துடலாம். கேப் வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், உள்ளே வந்து போய்டும். ரப்பர்ன்றதுனால ஈஸியாகவே இருக்குது, லீக்கேஜும் வந்து ஆகாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபனல் வந்து ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் ஃபனல் இது மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நம்ம அந்த ஃபனலில் வந்து வச்சு எப்படி எண்ணெய் ஊற்றி பார்க்குறது இது எல்லாமே வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக அந்த பாட்டில் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக சாய்க்கும் போது பார்த்திங்கன்னா எந்த வித தண்ணியும் லீக் ஆகலை. அதனால் எண்ணெயும் ஊற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாக சாய்ச்சி லீக் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டில் ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய். இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இல்லை, பபுள்ஸ்லாம் வந்து மேலே அப்படியே போகிறது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். இது மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ 2த்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து ஃபில் பண்ணியாச்சு. கேப்பை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் டைப் தான், ப்ரெஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் க்ளோஸு சூப்பராகவே இருக்குது. இது ஈஸி மெத்தட் தான் எண்ணெய் வந்து சீக்கிரமாக ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து சாய்க்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வந்துடும். அது லீக்கேஜ் கிடையாது. இங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க கிளாஸ்ன்றதுனால. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து சாய்ப்போம் எண்ணெய் ஊற்றும் போது. அதனால் இது மாதிரி ஊற்றும் போதெல்லாம் எந்த வித லீக்கேஜும் வந்து வராது. இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கேப்பை ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து லெவலில் தான் வந்து எண்ணெய் ஊற்றுது. அதனால் சூப்பர் அட்வான்டேஜ் தான். இப்போ வாஷ் பண்ணியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பேசியிருப்போம். மேஜராக 3 ப்ராப்ளம் வந்து இந்த ஆயில் கேன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி ப்ராப்ளம், வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இது 3த்தையும் சால்வ் பண்ணிச்சோம் அப்படின்னா பாட்டில்ன்றதுனால டிரான்ஸ்பரன்சி ப்ராப்ளம் வந்து இருக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளமும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எந்த வித லீக்கேஜும் கிடையாது. ஃபுல்லாக சாய்க்கும் போது அந்த ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க கிளாஸ்ன்றதுனால அது வழியாக தான் வருமே கண்டி லீக்கேஜ் ஆகாது. லாஸ்ட்டு 3 வீக்ஸ்லேயும் நாங்கள் எந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணல. ஃபியூச்சரில் எதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். 3rd ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு சிரமப்படுறது. பாட்டில்ன்றதுனால அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸியான டிப்ஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. லிக்யூடும் தண்ணியும் சேர்த்து ஜஸ்ட்டு ஷேக் பண்ணவே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பளிச்சுன்னு வந்துடுது. அதனால் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி கை நழுவி கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இதுவே வந்து ஒரு ட்ராபேக்காகவும் இந்த கிளாஸ் ஆயில் கேனுக்கு வந்து வருது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து வாங்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 284க்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.